இருக்கிறபடியினாலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தமாக வாசிக்க நம்ம கேட்போம். இந்த நேரத்துல நம்ம வாசித்த இந்த வேத பகுதி திருப்பந்தியை நாம் எவ்விதமாய் நாம் கைகொள்ள வேண்டும், அதை ஆசரிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பகுதியா இருக்கிறது. இதை ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய பவுலை கொண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கர்த்தருடைய பஸ்கா தான் ராபோஜனமாக இந்த நாட்களிலே உருமாறி அதை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி பஸ்காவை அவர் ஆசரிக்கும் பொழுது அந்த இடத்துல இல்லாத ஒரு நபரை கொண்டு தேவன் நமக்கு இந்த காரியங்களை அவர் உபதேசங்களாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இல்லாத ஒரு ஆள், அந்த இடத்துல ஆண்டவர் அவரை கொண்டு போய் நடந்த காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அதன் வழியாய் அநேக காரியங்களை நமக்கு இந்த நேரத்துல போதிக்கிறார். இப்போ இந்த திருப்பந்தியை ஆசரிக்க போகிற நாம் இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் வரிசையாக ஒவ்வொரு காரியமாய் அவர் சொல்லுகிறார். முதலாவது 24வது வசனத்துல, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தேவனுடைய திருப்பந்தி என்பது எதை நாம் நினைக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருப்பந்திங்கிறது என்னன்னா ஒரு அடையாளம். நமக்கு என்னங்கிறது ஒரு அடையாளம். இந்த திருப்பந்தியை ஆசரிக்கும் போது சில காரியங்களுக்கு அது அடையாளமா இருக்கிறது. முதலாவது, நாம் எதை நினைக்க வேண்டும் என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், கர்த்தரை நாம் நினைக்க வேண்டும். யாரை நினைக்கணும்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய திருப்பந்தியில கர்த்தர் செய்தவைகளை நாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கிறோம்? முதல் காரியம், இந்த திருப்பந்திக்கு காரணமானவர் யார்? இன்னைக்கு நாமெல்லாம் மீட்கப்பட்டவர்களாக, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்களோ, அன்னைக்கு ஆட்டின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை கொண்டு ஆண்டவர் இந்த பூமியிலே செய்தார். அல்லேலூயா. நம்ம முதலாவது நினைக்க வேண்டியது யாரு என்று சொன்னால், கர்த்தரை நாம் நினைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை நாள் நாம் கர்த்தரை எண்ணி பார்த்து இந்த திருப்பந்தியை நாம் ஆசரித்திருக்கிறோம்? கர்த்தர் என்ன செய்தார்னு அங்க உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்க உள்ளத்துல நினைச்சீங்கன்னா நேரம் போதாது.
கர்த்தர் எதெல்லாம் எனக்காக செய்தார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, நம்மளுடைய சொந்தம் காரியங்கள் எப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எதையெல்லாம் செய்து நம்மை இப்பொழுது இந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. எத்தனை பேர் அதை நான் நினைச்சு பார்த்திருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்ததை நான் நினைச்சு பார்த்தேன். அப்படி நினைச்சு பார்க்கல அப்படின்னா நாம் நன்றி இல்லாதவர்கள் என்றுதான் அர்த்தம். என்னங்க? என்ன இல்ல? நன்றி இல்லாதவங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் செய்ததை போல இந்த உலகத்துல ஒரு நாளும் ஒரு காலமும் உங்களுக்கு யாரும் செய்யவில்லை, செய்ய போறதும் இல்லை. புரியுதுங்களா? சொல்லுவாங்க, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, நீதான் எனக்கு எல்லாமே, நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என் வாழ்க்கை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காது, இப்படி இருந்திருக்காது அப்படின்னு எத்தனையோ பேரை பார்த்து எத்தனையோ பேர் சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல அந்த வார்த்தை வேற மாதிரி மாறிடுது. ஆனால் இயேசு இந்த வார்த்தைக்கு முழு முதல் தகுதியானவர். நீர் இல்லாமல் நான் இந்த வாழ்க்கைக்கு பாத்திரவான் அல்ல. நீர் இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம். வெறும் கோலும் கையுமாய் இந்த நதியை விட்டு கடந்து போனேன். இரு பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் என்னை கடந்து வர பண்ணார். இந்த உலகத்துல ஆண்டவர் வெறும் உலக நன்மைகளை மாத்திரம் நமக்கு கொடுக்கிறவர் இல்லை, உள்ளான ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்துக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்துதான் நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் செய்ததை நீங்க எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. ஏதாவது இருக்குதா? இப்ப நான் ஒருத்தட்ட கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நீங்க ஆண்டவர் செய்த நன்மை எப்ப இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் என்ன நன்மை செய்தாருன்னு சொல்லுங்க. எத்தனை பேரால ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா சொல்ல முடியல? நாம் நன்றி இல்லாதவர்கள், ஆண்டவர் செய்த நன்மையை மறந்தவர்கள். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நாம் மறந்தவர்கள். அதனாலதான் நம்ம மனசுல அவரை பத்தி சொல்றதுக்கு நமக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. ஒண்ணு இல்லாம இந்த உலகத்தினால வெறுத்து தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சில நேரம் சொந்த பந்தங்களினாலே வெறுக்கப்பட்டு இந்த உலகத்துல என்ன சொன்ன நிற்கதி அற்றவர்களாக, நிக்க இடம் இல்லாதவர்களாக, படுக்க ஒரு சூழ்நிலை இல்லாதவர்களாக இருந்த நாட்களை நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, வழியிலே சீ என்று இகழப்படத்தக்கதாய் நீ கிடந்தாய், உன்னுடைய நிர்வாணத்தை கண்டு நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை கழுகி உன்னை நான் போற்றி வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு நீயே யசூரன் திங்கு கொழுத்து என்னை எட்டி உதைத்தான். ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த திருப்பந்திங்கிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் வந்து வாயில ஒரு அப்பத்தை போட்டுட்டு கொஞ்சம் ரசத்தை ஊத்திட்டு உடனே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஓடுறது இல்லை. ஸ்தோத்திரம் உட்கார்ந்து நாள் கணக்காக பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் எடுத்து வாசி பாருங்க. எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்துல எப்படி பஸ்காவை ஆசரிச்சாங்க. ஆண்டவர் செய்ததெல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா நினைச்சு ஜெபம் பண்ணுவாங்க. நாள் கணக்கில் ஜனங்கள் மலையில நின்று, கொட்டும் மலையில வெட்ட வெளியில நின்று கதறி அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு அந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை நினைச்சு பார்க்க நம்மளால முடியல. இன்னைக்கு நீங்க இருக்கிற ஸ்தானம் உங்களுடைய திறமையினால உங்க கையில இல்ல, உங்களுடைய படிப்புனால உங்க கையில வரல, இல்ல உங்களுடைய என்ன சொன்ன மத்த காரியங்களினால உங்க கையில வரல. கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையினால கர்த்தர் உங்களை இந்த ஸ்தானத்துல இதுவரைக்கும் நிக்க வச்சு கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதை நினைச்சு பார்க்கிறது தான் திருப்பந்தி. இதை நினைக்காம திருப்பந்தி எடுத்தோம்னு சொன்னா நம்மளை விட நன்றி கெட்டவர்கள் ஒருத்தர் இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார். சில பேர் கேட்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்ப வர கோபம் இருக்கு இல்லையா, இப்ப வீடியோ போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன செய்தார், என்ன செய்தார், என்ன செய்யணும்.
உன்னை கொல்லாம விட்டுருக்கிறாரு, அதான் பெரிய விஷயம். உன்னை கொன்றுக்கணும். அன்னைக்கு சில நேரம் சில பிள்ளைகள் பண்றத பார்த்தா நமக்கு கோபம் வரும். சொல்லுவோம், உன்னை பெத்ததுக்கெல்லாம் உன்னை அப்பவே என்ன பண்ணிருக்கணும், ஏதாவது பண்ணிருக்கணும், அதை தான் அவர் செஞ்சிருக்கணும். நான் ரட்சிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஒரே நசுக்கு அப்படியே நசுக்கு தூக்கி போட்டிருக்கணும். ஒன்னெல்லாம் நான் இவ்வளவு நாள் விட்டதுதான் தப்பு. அவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு, அவரை பார்த்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத நமக்கு யோக்கியதையை கொடுத்தவர் அவர். இந்த உலகத்துல நமக்கு ஒரு கனம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு 4 பேர் நம்மளை மதிக்கிறாங்கன்னா இந்த மரியாதை அவர் கொடுத்தது. உன்னை நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், ஆண்டவர் செய்ததை நினைக்கணும். திருப்பந்திக்கு முன்னாடி உட்கார்ந்து, ஆண்டவரே நான் தொங்க வேண்டிய இடம், என் முதுகு பாலமாய் பிச்சு எடுக்கப்பட வேண்டிய ஒரு இடம், என்னுடைய கன்னங்கள் வீங்க அறைய வாங்க வேண்டிய ஒரு இடம், என் எலும்புகள் பிளக்கப்பட வேண்டிய ஒரு இடம், அந்த இடத்துல நீர் எனக்காக மதித்து. நான் செய்த எல்லா காரியங்களுக்காக அவர் மரித்தார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு போனார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய பாக்ஸர் இருக்கிறாரு, நல்ல கஷ்டப்பட்டு சண்டை போடுவார், எல்லார்கிட்டையும் அடி ஒத்த வாங்கி பல ரவுண்டு தாண்டி என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அந்த கோப்பையை ஜெயிப்பார். ஜெயிச்சு அப்படியே இந்த பக்கம் ரத்தம் வழிய என்ன பண்ணுவார், மூஞ்செல்லாம் வீங்க, ஒரு கண்ணு தெரியாம கண்ணெல்லாம் மூடிக்கின்னு அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே தட்டுவாரு, பங்கஜம் பங்கஜம்னுவாரு, கண்ணு இப்படி வச்சுக்கிட்டு. அப்ப என்ன பண்ணுவோம், யாராவது பிச்சைக்காரன் கூப்பிடுறான், போய் திறந்துப்பார். திறந்தா என்ன கோலம் இது சொல்லுவாரு, எல்லாம் சொல்லிட, இதுக்காகத்தான் வாங்கினேன் அப்படின்னுவாரு. எல்லாம் அடிச்சு வாங்கின உடனே இந்த அம்மா என்ன பண்ணோம், ஒண்ணுமே செய்யாம அங்கிருந்து பெடுக்குன்னு பிடிங்கிட்டு போய், இது பெரிய வாங்கிட்டு கொண்டு போய் அப்படி வச்சுட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. அவர் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டாரு, அங்க கையில இருக்கிறத புடுங்கிட்டு இப்ப நம்ம பேச்ச பாத்தீங்களா, நான் செஞ்சீங்க, நான் செஞ்சுட்டா கர்த்தர். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார். கொஞ்சம் யோசி பாருங்க, உங்க வாழ்க்கையில கண்ணை மூடி, ஆண்டவரே நீங்க செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என் மனசுக்குள்ள என் ஞாபகத்துல வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை நாள் நீங்க வண்டியில போகும்போது உங்களை அந்த பயணம் தான் உங்க கடைசி பயணம்னு சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த நாள் தான் கடைசி நாள்னு சொல்ல வேண்டிய நாள் வந்திருக்கும். நீங்க வாசிச்ச இல்லையா சங்கீதம், உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பான். எத்தனை பிரயாணங்கள்ல நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம் வண்டி ஓட்டும் போது, ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மில்லி செகண்ட்ல தப்பு பண்ணவன் அடுத்த நிமிஷம் இந்த பூமியில இல்லை. ஆனா எவ்வளோ பெரிய தப்பை பண்ணி அங்க என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தோம், ஒரு காய் இல்லாம கர்த்தர் நம்மளை நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா, தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார், எங்கெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கிறார். பகலில வெயிலாகிலும் அப்ப இயற்கையிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார். இயற்கையினால் உண்டாகிற அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார். பக்கத்துல 1000 10,000 விழுந்தாலும் அணுகாது, சுத்தி நடக்கிற எல்லா தீமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார். கொஞ்சம் ஆண்டவர் நினைச்சது பாருங்க, அவர் செய்த காரியங்களை நினைச்சு பாருங்க, அவர் நன்மைகளை நினைச்சு பாருங்க. அவர் உங்களோடு கூட இருந்து எத்தனையோ காரியங்களை பொறுத்து கொண்டாரு, அந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம செய்த காரியங்களுக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம கூட மனுஷன் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம வாழல, அவர் நம்ம போய் அவர்கிட்ட வாழல, அவர் நம்மகிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் நமக்கு வாழ்க்கப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுவரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார், சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் நாமளா இருந்தா கூட இந்நேரம் எப்பவோ விட்டு போயிருப்போம். நீயாவது காரியமாவது கொஞ்சம் இந்த நாட்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. கையில அப்பத்தை வாங்கறதுக்கு முன்னாடி அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க.
ஸ்தோத்திரம். இது சாதாரணமா கிடைக்கல. இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்ம அப்படி தூக்கி போட்டு போறோம். சில இடங்கள்லாம் கொடுக்கும் போது சில நபர்கள்லாம் நினைக்கும் போது நமக்கு சங்கடமா இருக்கும். எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் ஒரு மனம் திரும்புதலும் இல்லை, ஒரு ரட்சிப்பின் வழியும் இல்லை. அப்படியே செவிட்டு விரியன போலதான் வாழ்க்கை. நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் தேராதுன்னு தெரியும். ஆனா எவ்வளவு சொல்லி பாருங்க, அபாத்திரவானாய் போஜனமானம் பண்ணுகிறவன், உங்களுக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, எப்படி வேணா இருந்துட்டு போ கொடு. நமக்கு கை உதறும் கொடுக்கும் போது, வாங்குற ஆள கல்லு மாதிரி இருக்கும். ஒரு உணர்வு இருக்காது, ஒரு உணர்வு இருக்காது. கொஞ்சம் நம்ம கர்த்தரை நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த காரியம் சாதாரண விஷயம் இல்லை. பெத்த தாய் தகப்பன் கூட பிள்ளைக்காக ஜீவனை கொடுப்பாங்களான்னு தெரியாது. நான் சொல்றேன், எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைக்காக ஜீவனை கொடுத்துட மாட்டாங்க. ஆனா தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்தார். எப்பொழுது? பாவிகளா இருக்கும்போது. நல்லவங்களா இருக்கும் போது இல்ல, பாவிகளா இருக்கும்போது, யாரும் இல்லாத போது. அல்லேலூயா. நம்ம மறக்கவே கூடாது. கர்த்தரை நினைக்கணும், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைக்கணும், அவர் நம்ம மன்னித்து இருக்கிறாரே அந்த மன்னிப்பை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு சில பேர்லாம் நம்ம மன்னிக்கவே மாட்டோம். மன்னிப்பதினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன, அதுவே ஒரு பிரசங்கம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க மன்னிக்கலன்னா உங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படாது. நீங்க மன்னிக்கப்படாம திருப்பந்தி எடுத்தீங்கன்னா நீங்க குற்றமுள்ளவர்களா இருப்பீங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? உங்க குற்றங்களை பிதா மன்னிச்சாதானே நீங்க பாத்திரவன்களா இருப்பீங்க. நீங்க மற்றவங்களை மன்னிக்காம, நீங்க மற்றவங்களை பகைச்சு, மற்றவங்களை விரோதிச்சு, மற்றவங்க கிட்ட வைராக்கியம் பாராட்டி இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒருத்தரையும் மன்னிக்க மாட்டேன், ஆனா எனக்கு எனக்கு இருந்தும் இறங்குவார். இறங்கணும், ஒரே ஒரு இறக்கம் இறக்கிடணும். மன்னிக்கணும், முதல்ல மன்னிங்க. சொல்றேன், கஷ்டம், மன்னிக்கிறது கஷ்டம். ஆனா மன்னிக்க பழகி கொண்டால், மன்னித்து விட்டீர்கள் ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா, அவருடைய சீஷர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன காரியங்களை மன்னிச்சு பழகுங்க. அப்பதான் பெரிய காரியங்களை மன்னிக்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அடுத்த வசனத்துல பாருங்க, எதை நாம் நினைவு கூறணும்? என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. முதல்ல ஆண்டவரை நினைக்கணும், ரெண்டாவது அவருடைய உடன்படிக்கையை நினைக்கணும். சொல்லுங்க, என்ன எதை நினைக்கணும்? உடன்படிக்கையை நினைக்கணும். நம்ம அவரோட பண்ணி இருக்கிற அந்த உடன்படிக்கை என்பது ரெண்டு சரி சமமானவர்கள் பண்ணின உடன்படிக்கை அல்ல. அதுக்கு பேர் அக்ரிமெண்ட். அதுக்கு பேர் என்னது? அக்ரிமெண்ட். ரெண்டு சமமானவர்கள், இவர் சொல்ற கருத்தை அவர் ஏத்துக்குவார், அவர் சொல்ற கருத்தை இவர் ஏத்துக்குவார். அதுக்கு பேர் அக்ரிமெண்ட். ஆனா ஆண்டவர் நம்மளோட பண்ணி இருக்கிறது யூனிலேட்டர். அதுக்கு பேர் என்னது? ஒருதலை பட்சமான உடன்படிக்கை. இதுல நமக்கு தகுதின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிட்டு, ஆமா நான் செய்யறேன், ஒத்துக்கிறேன், அதுக்கு பேர் தான் புதிய உடன்படிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பழைய உடன்படிக்கை எல்லாரையும் குற்றவாளி ஆக்கிச்சு, எல்லாரும் இதுக்கு தண்டனை கொடுத்துச்சு, எல்லாரையும் ஸ்தோத்திரம் அழிச்சது. ஆனா புதிய உடன்படிக்கை எல்லாரையும் வாழ வைக்குது, எல்லாரையும் உயர்த்துகிறது, எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறது, தகுதியே இல்லாதவர்களை ஸ்தோத்திர தகுதியாக்குகிறது. அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒருவேளை நாங்க இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நியாயபரமான காலத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவ்வளவு பிரச்சனை இல்லையே. ஆனா நம்ம வாழ்ற இந்த காலம் தான் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற காலம். எவ்வளோ தப்புகளை செய்யறோம், ஆனா ஒரு வார்த்தையில் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சுட்டு போயிடுறாங்க. அதான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, சாரி. என்னது? சாரி. உலகத்துக்கே தெரியும் சாரி. சொல்லுங்களேன், பக்கத்துல சொல்லுங்களேன், சாரி. பக்கத்துல சொல்லுங்க, ஐயா சொல்லுங்களேன், சாரி. சொல்லுங்கம்மா, என்ன தெரியாதா? சொல்லுங்க, சாரி. எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க,
சாரி. பக்கத்துல பார்க்கலன்னா நச்சுன்னு ஒரு மிதிச்சுட்டு சொல்லுங்க. காலை ஒரு மிதிச்சுட்டு சொல்லுங்க. பார்க்கலன்னு வச்சுங்களேன், ஒரு மிதிச்சுட்டு திரும்ப சாரி அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. புரியல, பாதி மயக்கத்துல இருக்கிறீங்க போல. அல்லேலூயா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புதிய உடன்படிக்கையின் இந்த சாரி இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில புதிய உடன்படிக்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை என்பது நம்மளை இன்னும் தகுதிப்படுத்துகிற ஒரு காரியம். நீங்க பழைய உடன்படிக்கையில இல்ல, ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையில வச்சிருக்கிறார். என்ன உடன்படிக்கை? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்வது. ஞானஸ்தானத்தோட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய ஆசை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்காக கர்த்தர் நான் பிழைச்சிருக்கிறேன். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை பேசுறதுக்காக கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாம் விரும்பி பார்த்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி கர்த்தர் எதை பார்க்கணும்னு விரும்புகிறாரோ அதற்காக நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை நம்ம நினைக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறோம்? இன்னைக்கும் நம்முடைய சுய சாகரிய ஞானஸ்தானத்துல போய் வந்தோம். நிறைய அதிசயம் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் உயிர் தெழுந்த போது நிறைய பேர் என்ன பண்ணாங்களா? கல்லறைகள் திறந்து நிறைய பேர் உயிர் தெழுந்த மாதிரி நிறைய பேர் சாகிறதுக்கு முன்னாடியே அப்படியே சிலுவையில இருந்து இறக்கி விட்டார் ஆண்டவர் சில பேர். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் அந்த பழைய வாழ்க்கை மாறவே இல்லை, இன்னும் பழைய அந்த சுபாவங்கள் மாறவே இல்லை, இன்னும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த எண்ணமே இல்லை. சன்னுக்கு சின்னுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல, 2-3 எழுத்து தான், நடுவுல ஒரு எழுத்து தான் மாறுது. ஓ ஐ, அந்த ஐங்கிற லெட்டருக்கு நான் என்று அர்த்தம். நான் எப்ப உங்க வாழ்க்கையில வருதோ, அந்த எண்ணம் வருதோ, அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. என்னை விட ஒரு பெரிய பாவி கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவர்தான். அல்லேலூயா. நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்படின்னா என்ன? அவர் விரும்புகிறத. ரோமர் நிருபம் 1 வசனம் சொல்லுது, அங்க என்ன விதத்துல அவர் பயன்படுத்துறாருன்னா, அவர் எஜமான், நான் வேலையாள். என்ன பயன்படுத்துறாரு? அவர் எஜமான், நான் என்னது? வேலையாள் கூட இல்ல, அடிமை. நான் யாரு? அடிமைக்கு சுய விருப்பம்னு ஒண்ணு இருக்கா? சுய வெறுப்புன்னு ஒண்ணு இருக்குதா? எஜமானன் எதை விரும்புறாரோ அதை செய்யணும். எஜமானன் என்ன சொல்றாரோ அதை முடியுதோ இல்லையோ செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்னை புது உடன்படிக்கையில கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் இப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்பினார்னா, நான் அப்படி வாழ்ந்தாதான் தேவன் மகிமைப்படுவார். இதுதான் புதிய உடன்படிக்கை. என் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு பேர் இல்ல, நான் எப்படி வேணா வாழ்வேன். நேற்று ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, ஏற்கனவே நிறைய கள்ள உபதேசத்துல மாட்டின ஒரு ஆளு, பெங்களூர் ஏஜி சர்ச்சில், பாஸ்டர் பால் தங்கியா சர்ச்சில் இருக்கிற ஒரு நடிகர், தமிழ் நடிகர். அந்த நடிகர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் எடுக்கிறாங்க, என்ன பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க, இன்னும் ஏன் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப நான் பாஸ்டர்கிட்ட பேசினேன், அவங்க பையன்கிட்ட சமி தங்கையாகிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, நீங்க நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கிறீங்க, நல்ல கலரா இருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு இந்த சினி ஆக்டர்ஸோட பழகிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, அவங்களோட டிராவல் பண்ணக்கூடிய கிருபை கொடுத்துருக்கிறாரு, நீங்க தொடர்ந்து அதை செய்யுங்க பிரதர்ன்னு சொன்னார். அதனால நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், இப்ப அதுலயே அப்படியே நான் பயணம் பண்ணிட்டே இருக்கேன். அதே ஏஜி சபையை சேர்ந்த பாஸ்டர் ராஜாமணி ஒரு முறை சொன்னார், கிறிஸ்தவர்கள் சினிமா பார்க்கலாமா, சினிமாவில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, பார்க்கலாமா? உடனே அவர் சொன்னார், ஒரு தட்டுல ஒரு ஓரமா கொஞ்சம் மலத்தை வச்சுட்டு, என்னத்தை வைக்கணும் தெரியுமா? மலைன்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் ஓரமா மலத்தை வச்சுட்டு தட்டு ஃபுல்லா பிரியாணி போட்டு, அது ஓரமா தானே இருக்கு, எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, எடுத்துக்குவீங்களா? நான் சொல்லல, பாஸ்டர் ராஜாமணி சொன்ன வார்த்தை, ஏஜி சபையை சேர்ந்த பாஸ்டர் ராஜாமணி சொன்ன வார்த்தை. உங்களால சாப்பிட முடியுமா? சாக்கடை தான். அல்லேலூயா. ஆமா, என்னைக்கும் அது நல்லதாக முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்ததான்
கர்த்தர் இப்படி ஒரு பாதையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தனித்து வனவாசமா இருப்பார்கள். பேதுரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவன் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார்? நீங்கள் இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து, என்ன சொன்னாருங்க? ஆமா, இந்த உலகத்துல இருந்து நீங்க பிரிந்து அவங்க வாழ்ற மாதிரி வாழாம நீங்க கர்த்தர் விரும்புற மாதிரி வாழணும். கர்த்தர் விரும்புற மாதிரி நீங்க பேசணும். இதுதான் உங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சும்மா உலகத்துல வாழ்ற மாதிரி வாழ்றதுக்கு இல்லைங்க. இல்ல பிரதர், அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைப்பாங்க, யார் என்ன வேணா நினைக்கட்டும், கர்த்தர் என்ன நினைப்பாருங்கிறத ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம யோசிக்கிறோம். இந்த திருப்பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிங்க, நீங்க புதிய உடன்படிக்கையின் பங்காளர். பழைய உடன்படிக்கையில இல்ல, புதிய உடன்படிக்கையில இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்காக தான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஊருக்காக வாழ்றதுதான் நம்முடைய பழக்கமா போச்சு. அவர் அதை சொல்லிடுவாரு, இவர் இதை சொல்லிடுவாரு, அவரு கோச்சுக்குவாரு, இவரு கோச்சுக்குவாரு. ஆண்டவர் கோச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆண்டவர் தான் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா ஏமாத்தக்கூடிய ஒரு ஆளு. ஆண்டவர் மாதிரி ஒரு இளிச்சவாய் வேற யாருமே இல்லை. எல்லாத்தையுமே முதல்ல நம்ம எங்க தெரியுமா கையை வைப்போம்? ஆண்டவரோட தான் கை வைப்போம். ஆண்டவருடைய விஷயத்துல தான் கை வைப்போம். ஏன்னா நமக்கு இன்னும் ஆண்டவர் மேல அந்த மரியாதை இன்னும் வரல, ரெஸ்பெக்ட் இன்னும் வரல. அவருக்குரிய, நான் எஜமானனானால் எனக்குரிய கனம் எங்க? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? ஒரு ஸ்கூல்ல இருக்கிற பயம், ஒரு முதலாளி முன்னாடி இருக்கிற பயம், ஒரு சபையில் எனக்கு இல்ல. நான் போற இடங்கள்ல கர்த்தரை குறிச்சு எனக்கு இல்ல. இருக்கா? யோசிச்சு பாருங்களேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கும் போது எப்படி இருக்கிறீங்க? ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்களா இருந்தா கர்த்தர் எங்கே இருக்கிறார், உங்களை எங்கேயே பாக்குறாரு. அந்த தெய்வ பயம் இருந்தா, ஸ்தோத்திரம், நான் இப்படி வாழ்வேனா? உட்காந்து இதுல உட்காந்து இப்ப ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு இருப்பேனா? உட்காந்து சாராய பாட்டில குடிச்சுக்கிட்டு இருப்பேனா? இல்ல அடுத்த புறங்கூறி பேசிட்டு இருப்பேனா? புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாக கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? கிறிஸ்துவ பார்த்தவர் சொல்லுவாங்க, அவர் பரிசுத்தர், அவர் மாசு இல்லாதவர், அவர் குற்றம் இல்ல, குற்றம் சாட்ட ஒன்றும் இல்லாமல். அவரை பார்த்து என்ன பண்ணாங்களா? போய் குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்க. நம்மள 1000 பேர் 1000 சொல்ல முடியும், குற்றம் சாட்ட முடியும். என்ன செய்யறோமே நம்ம தான். இதெல்லாம் வெளியரங்கமா நடக்கிற விஷயம். உள்ள என்ன எவ்வளோ இருக்குது. அல்லேலூயா, கசப்பு. அந்த மாம்ச கிரியைகளை யோசிச்சு பாருங்க. புதிய உடன்படிக்கையில வந்திருக்கிறீங்களே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? அடுத்தவங்களை பகைக்காம வாழுங்க, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம வாழுங்க. அல்லேலூயா. இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அடுத்தவங்களோட மனைவியோ கணவனையோ என்ன பண்றது, விரும்புறது இப்ப ஒரு ஃபேஷன். எப்படி? ஒரு டைம்ல அதெல்லாம் கல்யாணமாக பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப கல்யாணமான ஆளையா பார்த்துட்டு இருக்கு எல்லாம். இது ஒரு ட்ரெண்ட். இப்போ எங்க போய் முடிய போதோ? ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. சொல்லுங்க, நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? யா பிலிப்பையா, நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? அவர்தான். நம்ம அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பையா? பரிசுத்த அழைப்பு. சொல்லுங்க, பரிசுத்த அழைப்பு. அல்லேலூயா. ஆமா, பின்னாடி அந்த அம்மா கொஞ்சம் எழுப்பி விடுங்க. போய் முகம் கழுவிட்டு வாங்க, போங்க, முகம் கழுவிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம் அந்த பயம் இருந்தா இங்க இப்படி இருப்போமா? சொல்லுங்களேன். வீட்டு வேலைக்கு போறீங்க, உங்களை வேலைக்கு வச்சவங்க முன்னாடி தூங்கிட்டு இருப்பீங்களா உட்காந்து? கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. அதான் மாறணும். புதிய உடன்படிக்கையின் பங்காளிகளாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பரிசுத்தத்தின் பங்காளிகள்.
அல்லேலூயா. நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய காரியங்கள் இருக்கு. நான் சுருக்கமா சொல்லிட்டே போறேன். நான் அடுத்தது 26வது வசனத்துல நம்ம கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 3வது நம்ம எதை நினைக்கணும்னா கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். சொல்லுங்க, எதை நினைக்கணும்? கர்த்தர் சீக்கிரம். உண்மையா கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாருங்கிற எண்ணம் எத்தனை பேருடைய உள்ளத்துல? கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. இப்ப நீங்க பாக்குற அழிவுகள் எல்லாமே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நடக்கும் போது உங்க இருதயம் பயப்படாது இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் எது சொல்லணும்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே எந்த அளவுக்கு அழிவுகள் கூட ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு இயேசு நம்ம கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். கதவுகள் திறக்க போகுதுன்னு அர்த்தம். எக்கால சத்தம் தொனிக்க போகுதுன்னு அர்த்தம். பிரதான தூதனுடைய சத்தம் சீக்கிரம் கேட்க போகுதுன்னு அர்த்தம். அதே ஒரு நொடி பொழுதுல, இமை பொழுதுல நீங்கள நானும் மறுரூபம் ஆக போறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. திருப்பந்தி எடுக்கும் போது ஸ்தோத்திரம், உங்க காதுகள் அந்த எக்கால சத்தம் கேட்கணும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாருங்க? நம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், சீக்கிரமா வந்துடுறேன், இங்கே சீக்கிரம் வந்துடுறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை எடுக்கும் போது சொல்லணும், கர்த்தர் இன்னும் நம்ம கிட்ட வந்துட்டார். அந்த எண்ணம் வரணும். அப்பத்தை வாங்கும் போது இன்னும் காலம் இல்ல, ரொம்ப நாள் இல்ல. ஸ்தோத்திரம். நம்ம சீக்கிரம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. மணவாட்டி என்பவள் கணவனை சந்திக்க எப்பொழுது ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கு. அது எப்படின்னா பைபிள்ல சொல்லி இருக்கிற அந்த கல்யாண முறைங்கிறது எபிரேயர்களுடைய முறை. நம்ம ஊர் கல்யாணம் மாதிரி இல்லை. அவங்க நிச்சயத்தை ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த நிச்சயத்தின் முடிவுல ஒரு 10 வெள்ளிக்காசை ஒரு கயிறுலயோ கம்பியிலயோ கோத்து அந்த நிச்சயம் பண்ணப்பட்ட பெண்ணோட தலையில அவர் மாட்டி விட்டுருவார். என்ன பண்ணிடுவாரு? மாட்டி விட்டுருவார். இப்போ இவர் நிச்சயம் பண்ணிட்டு போயிடுவார். போனவரு எப்ப கல்யாணம் எல்லாம் சொல்ல மாட்டார். எப்ப வேணா அவருக்கு டைம் இருக்குதோ, எப்ப அவருக்கு தோணுதோ அப்ப திரும்பி வருவார். வர்றப்போ இந்த மணப்பெண் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? கொடுத்த 10 வெள்ளிக்காசு எப்பவும் நெத்தியில இருக்கணும். எப்பவுமே ஃபுல் மேக்கப்ல ஃபுல்லா எப்படி இருக்கணும்? ஆமா, அடுத்த 5 நிமிஷத்துல முகூர்த்தன்ற மாதிரிதான் இருக்கணும் பொண்ணு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த 10 வெள்ளிக்காசு தொலைச்ச உடனே நம்ம அவ்வளவு ஜாக்கிரதையா ஏன் தெரியுமா? நம்ம அதோட டைவர்ஸ் பண்ணிடலாம். நீ குடும்பத்துக்கு லாக்கி இல்ல. ஒரு 10 வெள்ளிக்காசை காப்பாற்ற முடியாத நீயா குடும்பத்தை காப்பாற்ற போற? அது எப்போ நெத்தியில இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரெடியா இருக்கணும். அதுதான் வேதத்துல இருக்கிற திருமண முறை. மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். எப்ப வேணா வருவாரு. நம்ம ரெடியா இருக்கணும். சொல்லுங்க. ஆமா, மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறோம். அந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல நம்ம சுத்திகரிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டார். நம்ம எப்போ என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். நேற்று நான் பிரசங்கம் பண்ண ஒரு காரியம், அவர் பரிசுத்தரா இருக்கிறதை போல. ஆமா, நம்ம ஏன் சுத்திகரிக்கப்படணும்? டெய்லி நம்ம சுத்திகரிச்சுட்டு இருந்தா நம்ம மேல இருக்கிற அழுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். டெய்லி குளிக்கிறவங்க மேல அழுக்கு ரொம்ப இருக்குமா? இருக்காது. அவங்க ரொம்ப ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல. குளிக்காத ஆளு வருஷ கணக்கில் குளிக்காம இருந்தா யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அடிக்கடி குளிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. தேவனுடைய முன்பாக அவர்கள் குற்றம் ரொம்ப கம்மியா இருக்கும். சொல்லுங்க, அவருடைய குற்றம் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா கிளீன் ஆயிட்டே இருக்குது. டெய்லி சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய எதை நினைக்கணும்னா கர்த்தர் சீக்கிரம் வர போறார். இந்த உலகத்துக்கு அது தெரியாம இருக்கலாம். இந்த உலகம் அதை பத்தி யோசிக்காம இருக்கலாம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கே இயேசு திரும்ப வராருங்கிறது தெரியலைங்க. ஆனா நிறைய முஸ்லிம்ஸ் நம்புறாங்க ஈசா நபி திரும்ப வர போறாரு. முஸ்லிம் நம்புறாங்க இயேசு திரும்ப வர போறாருங்கிறது நம்புறாங்க. ஆனா நான் கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு இயேசு திரும்ப வர போறாருன்னு தெரியாது. ஆனா எவ்வளோ வருஷம் சபைக்கு போறாங்க. இயேசு வர போறாரா? இயேசு வருவாருங்களா? ஏன் வராரு? ஏன் வராரு? ஏன் வராரு? இன்னைக்கு நமக்கு அந்த உணர்வு எப்பவுமே இருக்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன். ஆமா, இயேசு தூங்குகிற நீ
விழித்திரு, இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. ஆமா, சீக்கிரம் வரார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஸ்தோத்திரம், ஆயத்தமா இருங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. அல்லேலூயா. மனவாட்டி அந்த அம்மாவை கூப்பிட்டு, ரெபேக்காவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அம்மா அவர் கூப்பிடுறாரு போறியா அப்படின்னு. அப்ப அங்க வீட்டுல இருந்தவங்க சொல்றாங்க, ஒரு 10 நாள் பெண் இருந்துட்டு என்ன பண்ணட்டும், போகட்டும். அந்த அம்மா சொல்லிடுச்சு, இல்ல நான் கிளம்புறேன், பொட்டியெல்லாம் எடுங்க, என்ன ஆயிடுச்சு, கிளம்புறேன்னுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு மனவாட்டின்னா அப்படி இருக்கணும். அவ்வளவுதான், இது வரைக்கும் பார்த்துக்கிட்ட, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என் வாழ்க்கை அவரோட என்ன சொல்லுவாரு. அல்லேலூயா. அவர் எப்ப வேணா வருவாரு, கையை பிடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் அவரோட போறதுக்கு தயாரா இருக்கு. இனி என் வாழ்க்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவர் நம்ம ஆயத்தமாகிற வரைக்கும் பொறுக்க மாட்டாரு. வேற சொல்லி ஆயத்தப்படு, உன்னோடு கூட உன் கூட்டத்தை ஆயத்தப்படு. ஆக்சுவலா இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது தெரியுமா? பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்துக்கும் சொன்னது. கர்த்தரோடு யுத்தம் பண்ணும்படி சொன்ன வார்த்தை. நம்ம அடிக்கடி சொல்லி பழகிட்டோம், ஆனா இப்ப இது பொருந்தது. ஆயத்தப்படுங்க, உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். நீங்க அவருடைய வருகை நினைங்க. அப்பத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் சீக்கிரம் வர போறாரு. இன்னும் எத்தனை திருப்பந்தி நான் எடுக்க போறேன்னு தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் எத்தனை திருப்பந்தி நான் கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. எப்ப வேணா ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. வர்றப்போ, என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் பிரதர், இன்னும் கல்யாணம் கூட பண்ணல பிரதர். பரவாயில்ல, அங்க போய் அவரை பண்ணிக்கலாம் கல்யாணம், ஒன்றும் தப்பே இல்லை. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா 27 பாருங்க. அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தது. இப்ப யார நினைக்கணும்? முதல்ல யார நினைக்கணும்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை நினைக்கணும். இரண்டாவது புதிய உடன்படிக்கையை நினைக்கணும். மூன்றாவது அவருடைய வருகையை நினைக்கணும். எதை நினைக்கணும்? வருகையை நினைக்கணும். நான்காவது என்ன நினைக்கணும்? சொல்லுங்க, யாரு நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? என்ன நான் நினைக்கணும்? நம்ம யார் தெரியுமா நினைப்போம்? ஆண்டவரே கொஞ்சம் கண்ணை இப்படியே வச்சுட்டாரு, கொஞ்சம் அப்படி சுத்தி உள்ளெல்லாம் பாக்குற மாதிரி வச்சிருந்துருக்கணும். சும்மா 360 டிகிரில சுத்தி என்ன பண்ணணும்? உள்ளெல்லாம் பாக்குற மாதிரி வச்சிருக்கணும். நம்ம எப்பவுமே எப்படிதான் பாக்குறோம்? அவன் அந்த தப்பு பண்றான், இவன் இந்த தப்பு பண்றான், இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு. நீ எப்படி பண்ற? திருப்பந்திக்கு முன்னாடி பக்கத்துல உட்காந்து சொல்லாத பால் மனசாச்சே இல்லை, எவ்வளவு தைரியமா எடுக்கலாம் பாரு. அங்க பாக்குறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நான் முதல்ல அதுக்கு பாத்திரவானா? நான் ஏதாவது ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியம் என்கிட்ட இருக்குதா? நான் இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டவர் என்ன குறிச்சுதான் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை குறிச்சு உங்ககிட்ட கணக்கு கேட்க மாட்டாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு யூடியூப் வந்ததுனால நிறைய மீடியாக்கள் வந்துருச்சு. அதுக்குன்னே ஒரு பெரிய கும்பல், காப்சிப் பேசுறதுக்குன்னு, குற்றம் சாட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம். என்னன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ண, பவுல் சொல்றாரு, நான் காலம் வருவதற்கு முன்பு யாதொன்றை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிறதில்லை, ஏனென்றால் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. ஆமா, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் சீக்கிரம் வருகிறார். நான் யாரையும் நியாயம் தீர்க்க போறதில்லை. பொல்லாதவன் பல பரலோகத்துக்கு போவாங்கிறேன், சான்ஸே இல்லை. உனக்கு நரகதான். யாரு? நம்மளே டிக்ளரேஷன் கொடுக்கிறது. சிஸ்டர், அவர் ரொம்ப நாளா உங்க கூட பழகிட்டு இருக்கிறாரு, ஒரு சுவிசேஷம் சொல்லல, நீங்க வேற பிரதர் ஏதோ வேலை விஷயமா பேசுறேன், அவன் கிடக்குறான், அவெல்லாம் ரசிக்கப்படுவான், அவெல்லாம் ஒரு நாள் ரசிக்கப்பட மாட்டான். நம்மள டிக்ளரேஷன், அவெல்லாம் ரசிக்கப்பட மாட்டான். சில பேர் வீட்டுக்கார குறிச்சு மனைவியை சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த ஆளா அவன் எங்க ரசிக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். வாய உனக்கு சூனியம். கடைசியில் அந்த ஆள் ரசிக்கப்பட்டு அந்த ஆள் பரலோகத்துக்கு போயிடுவார். யார் பரலோகத்துக்கு போயிடுவா? முந்தினர் அநேகர் பிந்தினர் என்ன பண்ணிடுவாங்க? அவர் பயங்கரமாயிடுவார். பேசி நம்ம என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் உங்களை பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பாருங்க. அதை சரி பண்றதுக்கு என்ன வழி? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற
உத்திரத்தை. அப்புறம் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற உத்திரனா என்ன, துரும்புனா என்ன? உத்திரனா என்னங்கய்யா? ஐயா மேஸ்திரியா சொல்லுங்க. இது பீம். இதே மாதிரி மரத்துல வைப்பாங்க இல்லையா, நீட்டா ஒரு குச்சி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் உத்திரம். உன் கண்ணுல இருக்கிற உத்திரத்தை நீ பார்க்கல, இவ்வளோ 10 அடிக்கு இருக்குது பக்கத்துல. உன் கண்ணில் பார்த்தியா, கண்ணு இவ்வளோன்னு தூசி இருப்பாரு, 10 அடி நீளத்துல இருக்கிறது தெரியல. புரிஞ்சுங்க? ஆண்டவர் அதான் சொல்றாரு, முதல்ல உன்னை பாரு, உன்னை பார்த்து சரி பண்ணு. அல்லேலூயா. எடு, அதை எடு. அல்லேலூயா. பக்கத்துல அவரு இப்படி இவரு இப்படி, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கர்த்தர் பார்த்துக்குவார். நம்மளை சரி பண்ணுவோம். நம்ம எங்கெங்க சரி பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நம்மளை சரி பண்ணுவோம். கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. தேவ சமூகத்துல டெய்லியும் உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே, ஒருவேளை நம்ம வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடல இருந்தா என்ன ஒரு விஷயம் அதுல இருந்து விடுதலையாக்குன்னு சொல்லி கேளுங்க. பாவம் மன்னிக்கப்படணும்னு விரும்புறேங்க, ஆனா எத்தனை பேர் அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புறோம்? நீங்க மன்னிக்கப்படணுமா, விடுதலை ஆகணுமா பாவத்துல? கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். மன்னிக்கப்படணும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? விடுதலை ஆகணும்னு விரும்புறவங்க எத்தனை பேர்? எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. சோத்திரம். சாய்பாபா மாதிரி இப்படி ஆசீர்வாதத்தை போட்டு விடுதலை ஆகணுங்க. மன்னிக்கப்படுறது விஷயம் இல்ல. மன்னிக்கப்பட்டாலும் அந்த வேர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால திரும்ப தப்ப செய்வீங்க. நீங்க விடுதலை ஆனாதான் அந்த வேர் பிடுங்கப்படுது. அப்பதான் நீங்க பரிபூர்ணமா வெளியே வரீங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கிற வரைக்கும் அந்த காரியம் உங்களோட போராடிட்டே இருக்கும். தன்னைத்தானே நிதானை தெரிந்து. போன திருவிருந்தோட இந்த திருவிருந்தை நான் எடுக்கும் போது பொய் சொல்றதை குறைச்சிருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். போன மாசம் 30 நாள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பொய் தான் சொல்லியிருப்பேன், பரவாயில்ல. இந்த மாசம் ஒரு பொய் தான் சொல்லியிருப்பேன், பரவாயில்ல, வெரி குட். அடுத்த மாசம் அது என்ன திடீர்னு தெரியல பிரதர், 10 பொய் சொல்லிட்டோம் பிரதர். குறையணும். அல்லேலூயா. நம்முடைய காரியம் குறையும். இன்னைக்கு பரிசுத்த பொய் பிரபலமாயிட்டே இருக்குது. பரிசுத்த பொய். ஆமா, இன்னைக்கு பெரிய பெரிய நீங்க என்னை மதிக்கணும்னா நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆமா, அதுக்கு ஆமேன் போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதான் செய்யுது. ஸ்தோத்திரம். நேற்று நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். நேற்று என்ன பண்ணேன், அப்ப ஆவிக்குள்ளாயிட்டேன். என்ன பண்ணிட்டேன், ஆவிக்குள்ளான பொழுது கர்த்தரின் கண்களை திறந்தார். பின்னாடி இருக்கவங்க கேட்குதுங்களா? கண்களை திறந்தார். அப்ப நல்லா ஒரு நைட் 1 மணி இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்களை திறக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஆண்டவர் என்ன எங்க கொண்டு போயிட்டாரு, பரலோகத்துல நின்றுட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரே அப்படியே கடல் தண்ணி பயங்கரமா இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய சத்தம் கேட்டுட்டே இருக்குது. என்ன ஆண்டவரை எப்ப நியாயம் செய்வேன்னு ஒரு சத்தம் கேட்குது. இன்னொரு பக்கம் ஒரு யாரோ ஒருத்தர் சத்தமா பேசுற மாதிரி ஒரு சவுண்ட். திரும்பி பாக்குறேன், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே நான் மெதுவா அப்படியே போறேன், பயந்துட்டே போறேன். போக 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 போகன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒளி. என்னது? பெரிய ஒளி என்னை நெருங்கி வருது. நான் அப்படியே கீழே டப்புன்னு விழுந்துட்டேன். விழுந்தோன்னு அதை என்ன அப்படியே தூக்கி நிறுத்துச்சு. என்ன பண்ணுச்சு? தூக்கி நிறுத்துச்சு. ஏன் பயப்படுற? பயப்படாது. எங்க இருக்கு தெரியுமா நீ? பரலோகம். பரலோகம் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொன்னார். அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஆமா, அதனால நான் பரலோகத்துல இருந்து ஆண்டவர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொன்னதுனால கொஞ்சம் அவர் என்ன பண்ணாரு, போறப்ப இங்க இருந்து கொஞ்சம் மண்ணையும் எடுத்துட்டு போ, அங்க போனா காட்டுறதுக்கு எதுக்கு வசதியா இருக்குன்னு கொஞ்சம் மண்ணு கொடுத்து விட்டாரு. வீட்டுல வச்சிருக்கிறேன். போறப்ப ஆசீர்வாத மண்ணு வாங்கிட்டு போங்க. யாருக்கெல்லாம் பரலோக மண்ணு வேணும்? என்ன சிரிக்கிறீங்க? போறப்ப வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாத மண்ணு கொடுப்பேன். பரலோக மண்ணு வாங்கிட்டு போங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெத்தியில வச்சுக்கிறீங்களோ, வீட்டுல வச்சுக்கிறீங்களோ, எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, இப்படி ஒரு பொய்யை நான் போட்டு விடுவேன். இப்படி ஒண்ணு. ஆமா, அதுக்கு உட்காந்து மண்டையை ஆட்டிட்டு வந்து கடைசியா ஜெபம் பண்ணிட்டு பரலோக மண் எங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எருசலேம் போயிட்டு ஃப்ளைட் அவசரம்ட்டு கிளம்பி வந்துட்டு வர வழியில 100 மில்லி தேங்காய் எண்ணெயை வாங்கி 10 பாட்டில்ல ஊற்றி ஒலிவ எண்ணெய்னு வித்த கேஸ் எல்லாம் எனக்கு தெரியும்.
எருசலேம்ல இருந்து வந்த ஒலிவ என்னன்னு சொல்லி வித்த கேஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு பாட்டில் 1000 ரூபா இவ்வளோண்டு. ஆனா பச்சை பொய். ஆண்டவர் எங்க வச்சு உனக்கு நரகம் இல்லை, அதை விட பெருசா ஏதாவது இருந்ததுன்னா அதுல கொண்டு போய் போடணும். அவங்கெல்லாம் எவ்வளவு பச்சை. இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. எப்பவுமே ஆண்டவர் எப்படி தெரிகிறாருன்னா வயசான ஆளா தான் நிறைய பேருக்கு தெரிகிறார். சில பேர்லாம் பார்த்த சொல்லுவாங்க, ஒரு வயதான முதியவர். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட புதுசு, உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட புதுசு ஒரு தீர்க்க தரிசன கூட்டம், அதாவது சுவிசேஷ கூட்டம் வச்சிருந்தாங்க. அவர் அடிக்கடி தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அந்த கூட்டத்துக்கு போறேன், நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த பாஸ்டர் பேசுறார், இதோ ஒரு வயதான முதியவர் வருகிறார், கையில் கோலோடு அரைத்த முடியோடு தள்ளாடி சபைக்குள்ளே வருகிறார், இதோ ஆண்டவர் வந்து விட்டார். அப்ப நான் தான் உள்ள நுழைகிறேன், இதோ ஆண்டவர் வந்து விட்டார். நான் சுத்தி சுத்தி பாக்குறேன், எந்த வயசானவர் வந்தாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. ரசிக்கப்பட்ட புதுசு வேற, ஒரு வருஷம் தான் ஆயிருக்குது. இன்னும் வயதான முதியவர் வந்து விட்டார், ஆண்டவர் வந்து விட்டா அப்படின்னாரு. ஆண்டவருக்கு எப்ப வயசாச்சு? அவர் ஏன் தள்ளாடி வர்றாரு? வர வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆளுங்க அதுக்கு 4 பேர் உடனே ஆண்டவர் வந்துட்டாருன்னு ஒண்ணு, இந்த பக்கம் ஒரு 4 திருப்பு, அந்த பக்கம் ஒரு 4 திருப்பு. அப்படியே ஒரு என்ன சொன்ன, அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா எப்படி ஒரு ஃபீல் வரும், அப்படி ஒரு 4 துள்ளி. இதுக்கு ஒரு கூட்டம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே நிதானித்தறிய கடவுள். நான் இங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய சமூகத்துல கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, நீ தீர்க்கதரிசியா இருந்தா நான் சொல்றதை சொல்லு, நான் சொல்லாததை சொன்னேன்னா அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும். நீங்கள் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராகாதிருங்கள். ஏன் சொல்லி இருக்கிறாரு? அது கர்த்தர் சொன்னார். திடீர்னு ஏதாவது ஒண்ணு சொல்றது, என்ன பிரதர், என்ன இந்த மாதிரி பண்றீங்க பிரதர், கர்த்தர் சொன்னார் பிரதர். நீங்க நம்ம என்ன போய் கர்த்தர்கிட்ட கேட்க முடியும், சொன்னீங்களா அப்படின்னு? ஒன்னும் கேட்க முடியாது. கர்த்தர் சொன்னார் சொல்லிடுவோம். இனிமேல் இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. ஏங்க இதை செய்யுங்க. என்னம்மா திடீர்னு சொல்ற? கர்த்தர் சொன்னார் செய்யுங்க அப்படின்ட்டீங்கன்னா அவர் போய் கர்த்தர்கிட்ட கேட்க முடியாது. அவர் கேட்பார், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொன்னார்னு ஒரு பொய் ஒண்ணு உலாவிட்டு இருக்குது. கர்த்தர் சொன்னார், எழுப்புதல் வந்துச்சு. இப்போ உடனே பத்தி எரியுது, உடனே போய் அணைக்கலனா எல்லாம் எரிஞ்சு போயிடும். எழுப்புதல் அக்கினி பக்தி எரியுது. அவர் தான் அக்கினியை போடுறதுக்கு வராரு. நீ ஏன் புதுசா போடுற அக்கினிய? அவர் தான் போட வராரு, அழிக்கதான் வராரு. அவரு வாழ வைக்க வராரு. இயேசு வாழ வைக்க வராருங்களா? அழிக்க வருகிறார். யாருக்கு எதுக்கு வருகிறாரு? பூமியை அழிக்க வராரு, வாழ வைக்க வரல. நம்ம ஏன் புதுசா அக்கினியை போட்டுக்கிட்டு? அவர் வந்து போடுவார் பெருசா. இப்ப இருக்கிற அக்கினியை தாங்க முடியல நம்மளால. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. நம்மள கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. நம்ம எங்க தவறோம்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. என்னன்னா சரி பண்ணிக்கணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நான் சரி பண்ணலன்னா கூட இந்த நேரம் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், என்ன நான் சரி பண்ணி கொள்வேன். அல்லேலூயா. வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். ஒரே வார்த்தை தாங்க. டெய்லி அந்த ஜெபத்தை நான் சொல்லி ஜெபம் பண்றேன். கர்த்தருக்கு முன்னாடி சாட்சியா நான் சொல்றேன். இன்னைக்கு பிரசங்கிக்கிற நான் டெய்லி இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். நம்மளா அவர் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல எப்பாவது ஒரு தப்பை பண்ணிடுறோம், ஸ்தோத்திரம். ஆனால் அவர் மன்னித்து நம்மை ரட்சிக்க தயவு பெறுத்தவராயிருக்கிறார். நம்ம பார்க்கணும், நம்மளை பாருங்க, அப்புறம் பார்க்கலாம் மற்றவங்க எல்லாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இங்க சொல்லப்பட்டிருக்கு 5வது காரியம் பாருங்க. 29வது, இன்னதினாலெனில் அபாத்திரவானாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறிந்ததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறார். 5வது எதை நினைக்கணும்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நினைக்கணும். சொல்லுங்க, எதை நினைக்கணும்? சகோதரர்ல எதை நினைக்கணும்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நினைக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சிருவாரு சாலமோன். கடைசியா சொல்லுவார், கர்த்தருக்கு பயந்துரு. என்ன பண்ணு? ஆள்காட்டி மரம். என்னது? ஆமா, ஊருக்கு போகும்போது போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க, இது திருநெல்வேலிக்கு போகும் வழி,
300 கிலோமீட்டர், இது திருச்சிக்கு போகும் வழி 200 கிலோமீட்டர். அந்த மாதிரி இவர் செய்யறதெல்லாம் இவர் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு சொல்லாது, பாராதே, தொடாதே, ருசி பாராதே அப்படின்னு. ஆனா அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இவர் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாரு, கர்த்தருக்கு பயந்துரு. அதுக்குதான் இவ்வளவு விஷயங்களை நான் சொல்றேன். போன வாரம் பைபிள் ஸ்டடியில பிரசங்கி குறிச்சு எடுத்தோம். எல்லா அட்வைஸும் பண்ணுவார். உலகம் எல்லாம் மாய, பொய் எல்லாம் போச்சு. ஆனா நீ என்ன இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு நேரம் நான் சொல்றேன்னா, நீ கர்த்தருக்கு பயந்து வாழு. ஏன்னா நம்ம அவருக்கு கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நியாயம் தீர்க்க வர போறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. நான் சொன்ன பாருங்க, உலகத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, நியாய தீர்ப்பு. அதனாலதான் இங்க கீழே எழுதுறாரு, உலகத்தோடு ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாதபடிக்கு. நம்ம எதோட, உலகத்தோட. ஆக்கினை தீர்ப்புன்னா விசாரணையே கிடையாது, தண்டனை தான், நேரடி தண்டனை. நியாய தீர்ப்பு என்பது நம்மளை விசாரிச்சு நல்லவங்களுக்கு நல்லது, கெடுதல் செய்யறவங்களுக்கு கெடுதல். அதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு எங்க துவங்குறாரு கர்த்தர்? சொல்லுங்க, எங்க துவக்குறாரு ஐயா? எங்க துவக்குறாரு நியாய தீர்ப்ப? சபையில. எப்ப துவக்குறாரு? எப்படி துவக்குறாரு? சொல்லுங்க, எப்படி துவக்குறாரு? எப்ப துவக்குறாரு? ரகசிய வருகையில வருவார். எல்லாரையும் கூட்டிட்டு போக மாட்டார். பாத்திரவான்கள் போவாங்க, மீதி ஆட்கள் கைவிடப்படுவாங்க. அதுதான் சபையை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது. அதுதான் என்னது? சபையை நியாயம் தீர்க்கிறது. பாத்திரவானா இருந்தா போயிடலாம், இல்லைன்னா கைவிட்டுருவார். இந்த பூமியிலே அந்த அழிவரோட விட்டுருவார். அதுதான் கர்த்தர் சபையை நியாயம் தீர்க்கிறது. சபையிலே முதலாவது தேவனுடைய நியாயத்திற்கு தோணுது. அதுக்கப்புறம் தான் வெள்ளை சிங்காசனம் வச்சு ஆதி முதல் பிறந்ததுல இருந்து எல்லா மனுஷனையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா. சபையில தான் எங்க ஆரம்பிக்க போகுது. எத்தனை பேர் அந்தி கிறிஸ்துவ ஆட்சியை பார்க்க விரும்புறீங்க? விஜய் ஆட்சியெல்லாம் பார்த்துட்டீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சி எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? புதிய மாற்றம், 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 புதிய மாற்றம் வருது. ஒருத்தர் வராரு, உலகத்துக்கே ஒரே லீடர். ஒருத்தர் வராரு, ஹீரோ வராரு. அவர் வர போறாரு, வந்து கலக்க போறாரு உலகத்தை, சூப்பர் ஹீரோவா. அல்லேலூயா. சீக்கிரம் நடக்க போகுது. அந்த ஆட்சிக்குள்ள போனா அப்ப தெரியும் கர்த்தர் என்ன செஞ்சார், கர்த்தர் என்ன செய்யலன்னு அப்ப தெரியும். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தை நீங்க கடந்து போறது எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த நாள்ல தெரியும். 7 வருஷம் தான் உபத்திரவ காலம். இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல இந்த பூமியில நடக்க போகிற அழிவு சாதாரணமானது இல்லை. சாகணும்னு நினைச்சா கூட மனுஷனால சாக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அவ்வளவு கொடிய உபத்திரவங்களை அனுபவிப்பான், அவ்வளவு கொடிய வேதனைகள் அனுபவிப்பான். அப்ப தெரியும் நமக்கு எத்தனை நாள் இந்த ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாத்தினார், எப்படி நம்மளை சுமந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நினைங்க. அப்பத்தை வாங்கும் போது நினைங்க, அந்த நியாய தீர்ப்புல இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஸ்தோத்திரம், அதுல இருந்து அந்த அழிவுக்கு தப்பும்படி இன்னைக்கு நம்ம அதை நினைவு கூறுறோம். நான் அழிவுக்குரியவன் அல்ல, நான் நித்திய ஜீவனுக்குரியவன். அல்லேலூயா. நான் மரணத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். அல்லேலூயா. நித்திய 2ஆம் மரணத்துக்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம்னா என்ன? நரகத்துல தள்ளுறது. ஆண்டவர் விட்டு நிரந்தரமா நரகத்துல தள்ளுறதுக்கு பேர் தான் 2வது மரணம். அதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை? திருப்பந்தியை பிடிச்சு கர்த்தர் இடத்துல அந்த ரகசிய வருகையிலே போயிடுற குரூப்புக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இன்னும் 2 காரியம் வேகமா சொல்லி நான் முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்துல. அடுத்த வசனம் சொல்லுது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர், அநேகர் நித்திரையும். அடுத்தது எதை நினைக்கணும்? நம்மளை சுத்தி நினைக்கணும். உங்களில் அநேகர் பலவீனர், அநேகர் மரித்தும் இருக்கிறீர்கள். இப்ப அடுத்து நம்ம எங்க நினைச்சு பார்க்கணும்? கொஞ்சம் நம்மளை சுத்தி உலகத்தெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இன்னும் ரட்சிக்கப்படாத ஏராளமான கூட்டம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இன்னும் இந்த திருப்பந்தியில் ஆண்டவர் சொன்னாரு, என் தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு. இப்ப அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரணும். உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க அண்ணன் தம்பிங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க சித்தப்பா பெரியப்பா ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க மாமா மச்சான் ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க நண்பர்களா ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்க கூட வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? பின்னாடி இருக்கிறவங்க இப்படியே ஆட்டின்னு இருங்க.
ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஆட்டிடுவார். ஒருத்தர் ரட்சிக்கப்படல, இன்னும் ஒரு ஆத்திரம் பாரம் கிடையாது. இயேசு ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்த பொழுது மத்தேயு 9 சொல்ல, அவர்கள் மேய்ப்பு இல்லாத ஆடுகள் என்று சொல்லி அவர்கள் மனதுருகினார். இயேசு என்ன பண்ணாருங்க? மனதுருகினார். இயேசு எப்பவுமே ஒரு மனுஷனை பார்க்கும் போது அவன் தேவ பிள்ளையா அல்லது தேவ பிள்ளை இல்லையாங்கிறதான் பார்ப்பார். ரட்சிக்கப்பட்டிருக்கானா ரட்சிக்கப்படலையாங்கிறதான் பார்ப்பார். நமக்கு இத்தனை நாள் ஆச்சு கூட சேர்ந்து எல்லாத்துக்கும் போறது, ஆனா இன்னும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை. டூருக்கு போறதுக்கு என்ன இருக்குது, கல்யாணத்துக்கு போறதுக்கு என்ன இருக்குது, பீச்சுக்கு போறதுக்கு என்ன இருக்குது, ஆனா சபைக்கு கொண்டு வந்து அவளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு நாள் வரும், எழுந்து நின்று உங்களை குற்றம் சாட்டுவாங்க. ஆண்டவர் முன்னாடி சொல்லுவாங்க, இத்தனை நாள் பழகின இந்த அம்மா ஒரு நாள் ஆண்டவரை பத்தி சொல்லி இருந்தா நான் மனம் திரும்பி இருப்பேன், ஒரு நாள் இவங்க ஆண்டவரை பத்தி சொல்லியிருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனே, அவங்க குற்றம் சாட்டுவாங்க. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் உங்களை சுற்றி பாருங்க, என்ன எத்தனையோ கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது. கொஞ்சம் பாருங்க, ஐயோ சபை ஒரு சர்வீஸ் தான் நடக்குது, இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கு. ஒண்ணு வேண்டாம், ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டாவே பல சர்வீஸ்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த சபை மாறி. ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம இருக்கிற திறன், நான் சில நேரம் ஒவ்வொரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டே வருவேன். ஜெபம் பண்ணிட்டே வரும்போது யோசிப்பேன், இந்த சத்தியமூர்த்தி நகர்ல 4 குடும்பம் தான் இருக்குது, பிபி நகர்ல ஒரு 5 குடும்பம் இருக்குது, அல்லது ஜோதி நகர்ல ஒரு 15 குடும்பம் நமக்கு இருக்குது. இப்படி ஜெபம் பண்ணிட்டே வருவேன். அப்ப இந்த நகர்ல நமக்கு சபைக்கு வர குடும்பமே இல்லை, இன்னும் அங்க ரட்சிக்கப்படாத ஏராளமான குடும்பங்கள். இந்த தெருவுல மட்டும் எத்தனை வீடு இருக்கு தெரியுங்களா? அல்லேலூயா. ஆனால் இன்னும் அறிய வேண்டியது நிறைய இருக்குது. திருப்பந்தியை வாங்குறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு போறோம், எதுக்காக போறோம்? பல காரியங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் போய் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது சொல்லுவோம், அதுல ஒரு 2 பேராவது ரட்சிக்கப்படட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த 32வது வசனம், கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். என்ன சொல்றாரு? கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிற. சில நேரம் நம்ம ஒரு சின்ன தப்பை செய்யும் போது கூட உடனே நமக்கு ஒரு தண்டனை வந்தது. நம்ம யோசிக்கிறோம், யாரும் என்னென்னமோ பண்றாங்க, அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. நம்ம செய்யற ஒரு சின்ன தப்புக்கு கூட என்ன ஆயிடுது? தண்டனை வந்துடுது. நீங்க திருப்பந்தி எடுக்கும்போது சொல்லுங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார், நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். ஆண்டவர் இங்கேயே உங்களை சரியாக்கிடுவார், பரலோகத்துல கொண்டு போய் சரிப்படுத்துறது இல்லை. ஆண்டவர் இங்கேயே சரி பண்ணி உங்களை அங்க போகும்போது உங்களை நீதிமானாய் குற்றமற்றவர்களாய் தனக்கு முன்பாக நிறுத்திடுவார். ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம்? உங்களை அப்பப்ப சரி பண்ணிடுறாரு. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் என்ன சரி பண்றாரு, சிஸ்டர் என்ன சரி பண்றாரு, பிரதர் என்ன சரி பண்றாரு. அல்லேலூயா. நான் நேசித்ததுக்கு எனக்கு இதுக்கும் வேணும், இன்னமும் வேணும். அதுக்குதான் சிச்சை. நீ கர்த்தரை தான் நேசிக்கணும். யாரதான் நேசிக்கணும்? கர்த்தரை தான் நேசிக்கணும். சிச்சை எதுக்காக? உங்களை சரி பண்றதுக்காக. இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்குது, சரி பண்ணிடுவார். இந்த ரேடியோலாம் இருக்குது, இப்ப இருக்குதான்னு தெரியல, அந்த காலத்துல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வைக்கும் போது மொத்தம் 3-4 சேனல் தான் வரும். அதுல அந்த டியூனிங் வர வரைக்கும் கரமுறை 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 கரமுறைன்னு கரெக்டான டியூனிங் வந்தவொடனே கிளியரா இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம கரெக்டான டியூனிங்ல வர்ற வரைக்கும் நம்ம டியூன் பண்ணிட்டே இருப்பார், கரமுறை கேட்டுட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சிட்சிக்கப்படுகிறோம். ஸ்தோத்திரம். எதுக்கு அந்த சின்ன பலவீனம்? ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை நினைச்சுக்கோங்க, கர்த்தர் என்னை சரிப்படுத்துகிறார், கர்த்தர் இந்த பூமியிலே எனக்கு சரிப்படுத்துகிறார், என்ன நீதிமானாய் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நேரத்துல திருப்பந்திக்கு